அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் அமைவதற்கான சூழ்நிலை எந்தெந்த விஷயங்களில் உருவாகியுள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் 5இல் சஞ்சரிக்கிறார். சனி 3லும், ராகு 4லும், கேது 10லும் இருப்பது மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் 5ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. சூரியனும் 4இல் இருந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தமிழ் புத்தாண்டில் இருந்து மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறாருங்க. சூரியன் 5இல் உச்சம் பெறுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. புதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் பாதிப்பு இல்லை. சந்திரன் பெரும்பாலும் சாதகமாகவே சஞ்சரிக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க பல்வேறு விஷயங்கள்ல நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு உதாரணமாக உலகிலே தலை சிறந்த ஒரு நகைச்சுவையாளரின் தொகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. தலை சிறந்த காமெடியன் ஷோவுக்கு பல ஆயிர கூட்டம் வந்திருக்காங்க. அனைவருக்குமே உங்களுடைய கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு உள்ளது. அப்படிப்பட்ட காமெடி ஷோவில் தலை சிறந்த நகைச்சுவையாளர் சொல்கிறார், இந்த காமெடி ஷோ இப்போ துவங்குது, ஆனா முடிய போறப்ப மிக சிறந்த 3 காமெடிகளை வைத்திருக்கிறேன். அதை சொல்லும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இன்ப மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய நகைச்சுவை ஷோவை ஆரம்பிக்கிறாருங்க. காமெடி ஷோவை ஆரம்பிக்கும் போது அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே அனைவருடைய வாயிலும் சிரிப்பாக மாறுகிறது. அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதீதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த காமெடி ஷோ 2 மணி நேரத்திற்கு மேல் நடக்கிறது. துவங்கியதிலிருந்தே அந்த மக்கள் கூட்டத்திற்கு சலிப்பே தட்டவில்லை. அனைவரும் சிரித்து கொண்டே இருக்கின்றனர். காமெடியன் சொல்கிறார், இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம், இதோ மிக முக்கிய 3வது காமெடி என்று இந்த காமெடியை சொல்கிறார். அதை கேட்டவுடன் அனைவருக்குமே சிரிப்பின் உச்சத்தையே எட்டிவிடுகிறார்கள். மிக பெரிய அளவுல அரங்கமே சிரிப்பொலியில் அதிர்கிறது. இந்த 3வது காமெடி முடிந்ததற்கு பிறகு 2வது காமெடியை சொல்ல போகிறேன் என்று ஏற்கனவே சொன்ன அந்த 3வது காமெடியை திருப்பி சொல்கிறார். இதை கேட்டதும் அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது. சிலர் சிரிக்கின்றனர், சிலர் ஏற்கனவே கேட்ட காமெடி தானே அதனால சிரிப்பு வரல அப்படின்னு சற்று கோபமாக அந்த காமெடியனை பார்க்கின்றனர். 2வது முறை சொல்லி முடித்துவிட்டு, இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த முதல் தரமான காமெடி என்று சொல்லி அதே காமெடியை 3வதாக சொல்லி அதே காமெடியை நகைச்சுவையை மீண்டும் சொல்கிறார் அந்த நபர். இப்போது அந்த அரங்கத்திலேயே திருப்பொலி இயலாமல் அனைவருமே அவரை ஏமாற்றிவிட்டதாக வருத்தத்துடன் பார்க்கின்றனர். அப்போதுதான் அந்த காமெடியன் சொல்கிறார், நமக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த ஒரு நிகழ்வு, மீண்டும் மீண்டும் அதையே கேட்கும் போது அதே சந்தோஷம் உற்சாகம் நம் மனதில் எழவில்லை, படிப்படியாக குறைந்து வெறுப்பாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்துமே அப்படியே தங்களுடைய வாழ்நாள் கடைசி வரை கொண்டு செல்கின்றனர். அதுபோன்றுதான் துன்பத்திலே மூழ்கி எனக்கு கஷ்டம் கஷ்டம் என்று மேலும் மேலும் கஷ்டமாக கூட்டிக் கொண்டே செல்கிறீர்களே தவிர அதை குறைத்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதை காமெடியன் வெளிப்படுத்துகிறாருங்க. அதுபோன்றுதான் இப்போது ஏப்ரல் மாதத்தில் சுக்கிரன் உச்சம், ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சூரியன் உச்சம், குரு பெயர்ச்சி என பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக பெரிய அளவில் திடீர் கோடீஸ்வர யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதும் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு அவர் 6இல் நுழைய இருக்கிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக அற்புதமான அதிரடியான மாற்றங்களை நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் குடும்ப ரீதியாக கிடைக்கும். துன்பங்கள் படிப்படியாக குறைந்து மகிழ்ச்சியை
நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதும் உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உத்தியோக ரீதியாக சனி ஆட்சி பலம் பெற்று 3இல் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் செவ்வாயும் இணைந்து பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் 3இல் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியான பணிகள்ல நல்ல மாறுதலும் முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உத்தியோகம் சார்ந்த பல பணிகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் சனியின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகமும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி ராசியின் அதிபதியான குரு செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக மிக சிறந்த வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் சுகஸ்தானமாகிய 4இல் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மிக சிறப்பான உச்சபட்ச வளர்ச்சி அனைத்து விதமான பணிகளிலும் உண்டு. அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியாக மிக பெரிய அளவில் உச்சத்தையும் வளர்ச்சியும் தொடுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மற்ற துறைகளை விட திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கலைத்துறை மிகவும் சிறப்பாகவும் வலுவாக அமைவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளை திட்டமிட்டு மிக சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. மன நிறைவை பெறக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் திருப்தியாக மேற்கொண்டு வெற்றி உட்பட அனைத்தையும் சிறப்பாக பெறுவதற்கான யோகம் உண்டு. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் சிதறடிக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் சிறப்பாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட நல்ல வளர்ச்சியும் எதிர்பார்த்தபடி மதிப்பெண்ணும் தேர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ராகு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே உணவு பழக்க வழக்கத்திலும் உடல் பயிற்சி சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனம் அதீதமாக தேவை. மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் 3இல் வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கடையிடக்கூடிய பல பணிகள் தகர்த்தெறியப்படும். இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. தனுசு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்திலும் உச்சபட்ச வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 5இலும் சுக்கிரன் உச்சம் பெற்று 4இலும் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மாதத்தின் இறுதியில் இந்த 2 கிரக நிலைகளின் இணைவும் மிகப்பெரிய அளவில் பல மடங்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பல தடைகள் விலகி மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். மேலும் சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும்.